Hi children, welcome to Concepts at Chogla. இன்னியோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 10 சமச்சீர் கல்வி ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அதை வந்து கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரியோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் அந்த வீடியோஸை பாருங்கள். இன்னியோட வீடியோவில் வந்து டெஸ்டிங் த சாலிபிலிட்டி ஆஃப் த சால்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? எனி ப்ராக்டிகல்ஸ்க்கு நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம் என்னவாக இருக்கும்? உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, என்ன கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து வேர்ட் மாறாமல் அதை அப்படியே எய்மாக எழுதிடுங்க. அதுதான் ஈஸி. ஸோ என்ன உங்களுக்கு கொஸ்டின் இருக்கணும்னா, டு டெஸ்ட் த சாலிபிலிட்டி ஆஃப் த கிவன் சால்ட். நம்மளோட ஹெட்டிங்கே அதுதான். ஸோ டெஸ்ட் த சாலிபிலிட்டி ஆஃப் த கிவன் சால்ட் based on the saturation and unsaturation, based on the saturation and unsaturation of the solution, saturation of the solution at a given temperature, at a given temperature. இதுதான் நம்மளுடைய எய்ம். இது இந்த மாதிரி தான் உங்களுடைய பேப்பரில் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத நம்மளுடைய எய்மாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுதிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? எய்ம்க்கு அப்புறமா என்ன வரணும்? பிரின்சிபல். ஓகே, ஸோ பிரின்சிபல், இன்னையோட பிரின்சிபல் என்ன? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து சேச்சுரேஷன் அண்ட் சேச்சுரேஷன். அப்போ நமக்கு என்ன பிரின்சிபல்? ரெண்டு எழுதணும். ஸோ வி ஹேவ் டு டாக் அபவுட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் unsaturated solution. So அப்போ what is a saturated solution? அதோட டெஃபினேஷன் தான் நம்மளுடைய பிரின்சிபல். என்ன பிரின்சிபலாக இருக்கும்? A solution in which no more solute can be dissolved. இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே வந்து solute dissolve ஆகாது, அது அப்படியே நின்று போயிடும். That is called as your saturated solution. No more solute can be dissolved. எங்க டிசால்வ் ஆயிருக்கணும்? டிசால்வ் இன் த சால்வெண்ட் அட் அ கிவன் டெம்பரேச்சர். அட் அ கிவன் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே ஆகலை அப்படின்னு சொன்னால் தட் பிகம்ஸ் எ சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ செகண்ட் பாயிண்ட், செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சால்வெண்ட் கேன் டிசால்வ் more solute than what is present, then the solution is called unsaturated solution. So saturated solution definition எழுதணும், unsaturated solution definition எழுதணும். அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 ml பீக்கர், ஓகே, இது ஸ்டிர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிரர், அப்புறம் டிஸ்டில்டு வாட்டர் தேவையான அளவுக்கு, ஓகே, அப்புறம் 100 ml measuring jar, அப்புறம் a table salt in 3 packets. ஏன் 3 packets of different weights? சரியா? 3 packets you can weigh it as இந்த மாதிரி weighing எடுத்துக்கலாம். weighing as 25 grams, 11 grams and 1 gram. So 3 different packets are different weights la you have to take the table salt. இவ்வளவுதான் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ். ஓகே, இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ரொசீஜரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, என்ன 250 ml பீக்கர் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, we have to pour 100 ml வாட்டர். 100 ml வாட்டர். இது எப்படி அளக்கணும்? எப்படி நம்ம 100 ml எடுக்கிறோம் அப்படின்னா, by using a மெஷரிங் ஜார். மெஷரிங் ஜார் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டில். ஸோ அந்த மெட்டீரியல் ரெக்வயர்டில் இருக்கிற மெஷரிங் ஜார் எடுத்து 100 ml ஆஃப் வாட்டர் மெஷர் பண்ணி அதில் யூஸ் பண்ணணும். ஸோ pour 100 ml ஆஃப் வாட்டர் யூஸிங் மெஷரிங் ஜார். யூஸிங் அ மெஷரிங் ஜார். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப், இப்போ we have taken water இல்லையா? So to this water we have to add table salt. ஓகே, டேபிள் சால்ட்டை ஃபஸ்ட்டு எத்தனை கிராம்ஸ் சொல்லியிருக்கோம்? 25 grams. ஓகே, ஸோ 3 பேக்கெட்ஸாக அந்த சால்ட்டை டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ ஆட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஸ்டிர் த பீக்கர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டேக் த நெக்ஸ்ட் பேக்கெட், add
25 grams அடுத்து என்ன packet எடுத்தோம் 11 grams இப்போ add 11 grams salt again stir the beaker okay next step என்ன பண்ணனும் இப்போ 25 grams over 11 grams over இப்போ அடுத்து என்ன packet எடுத்துக்கணும் add 1 gram salt next same way stir the beaker next என்ன பண்ணனும் note the observations அவ்வளவுதான் ஓகே இதுதான் உங்களுடைய procedure so first procedure என்ன beaker எடுத்துக்கணும் 250 ml beakerல you have to pour 100 ml water next add 25 grams of table salt to that water stir it next add 11 gram of salt to that water stir the beaker next add 1 gram of the salt stir the beaker you have to note down the observations okay இப்போ observations க்கு போலாம் now observation la first serial number amount of salt added observation inference okay இந்த observation la நம்ம என்ன பண்ணனும்னா the salt which is dissolved or undissolved பத்தி இந்த observation இங்க எழுதணும் அப்புறம் inferenceல வந்து you have to say whether it is an unsaturated salt or saturated salt or supersaturated salt அத வந்து இங்க மென்ஷன் பண்ணனும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ 25 gram packet ஆட் பண்றச்சே நமக்கு என்ன observation இருக்கும் அப்படினா dissolved if இது dissolved ஆயிருந்தது dissolved salt means then you will have an unsaturated solution if the salt is dissolved it is an unsaturated solution for 25 grams okay next 11 grams dissolve பண்றச்சே what will happen அப்படினு சொன்னா if 11 grams observation will be dissolved inference you will have a saturated solution you will get a saturated solution if it is 1 gram and the 1 gram if is also undissolved then your inference will be supersaturated solution okay so in the observation எல்லாத்தையும் tableau column ல போட்டுட்டு நம்ம என்ன பண்ணனும் you have to write the result now so how will you write the result என்ன the amount of salt required for saturation is dash grams so அப்ப அதுக்கு what you have to do அப்படினா you have to add unsaturated and saturated so unsaturated எவ்வளோ 25 grams saturated எவ்வளோ 11 grams so 25 plus 11 it is 36 grams so amount of salt required for saturation will be 36 grams இதுதான் உங்களுடைய result எக்ஸ்பெரிமெண்ட்டும் அவ்வளவுதான் ஓகே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் Thank you children